ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நாகமங்கலா டெம்பிள் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 1 இயராக பெருமாள் பிரார்த்தனை ஒன்று. ஸோ அதுக்கோசரம் நாங்கள் இப்போ நாகமங்கலா டெம்பிள் போயின்னு இருக்கோம். இந்த டெம்பிள் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இது நெல்லமங்கலா போகிற வழியில் ஃப்ரீவேலியே தும்கூர் ரோட்லேயே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். பெரிய ஆஞ்சநேயர் டெம்பிள், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டெம்பிள். ஸோ இப்போ நம்ம நெல்லமங்கலா சிக்னலில் கோயிங் டுவோர்ட்ஸ் நாகமங்கலா NH75 எடுத்தாச்சு, டோல் ரோடு. ஸோ இங்கேருந்து பியூட்டிஃபுல் ரோடு கோவில் போகிற வரைக்குமே. ஆன் த லெஃப்ட் பாக்ஷாலா வந்தது. ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் புல் ஓவர் பண்ணியாச்சு. முன்னாடி பேர் அது அடிகாஸ், இப்போ பாக்ஷாலா. எப்படி நம்ம ஊரில் சரவண பவன் அந்த பவன் ஃபேமஸோ அது மாதிரி இது ஃபேமஸ். ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தி தான் இருக்குது இந்த ஹோட்டலில். ஸோ இட்லியும் ஒரு காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ கோயிங் டுவோர்ட்ஸ் டெம்பிள். ரோடு எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் தெரியும். வெரி ஹிஸ்டாரிக் டெம்பிள், 12th century கோவில். இது 1000 வருஷத்து பழமையானது. ரொம்பவே அந்த ஆர்கிடெக்ட்லாம் அவ்வளோ அழகாக உள்ள ஒரு கோவில் இது. ஆக்சுவலி இது ஹொய்சாலா காலத்து டெம்பிள். 1000 வருஷமாக இந்த கோயிலில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கச்ச ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுளோட பவர் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நான் சொல்லணுன்றது அவசியமே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோவில் இது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தருக்கும் சரி, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் சரி, நான் இந்த கோவிலை பற்றி சொல்லிவிட்டு போய் ஜஸ்ட் பெருமாள் சேவிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். வீட்டில் இருந்த ஒருத்தருக்கு நானே போய் பண்ணினேன். ஃப்ரெண்டுக்கு அவளையே போய் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அது ஆய் வித்தின் எ வீக்கில் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை நான் கண்ணால் பார்த்தது எனக்கு ரொம்ப கூஸ் பம்பிங் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு டெம்பிள். இங்கே சௌமியகேசவ பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர் அண்டு கிருஷ்ணர் அண்ட் பாமா ருக்மணியோடு இருக்கா. எல்லா பெருமாளுமே தாயாரோடு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப பழங்காலத்து ஊரும் கூட இது. நான் பெங்களூரில் வரச்சியே பூ, துளசி எல்லாமே வாங்கின்னு வந்துட்டேன். கோவிலில் பார்க்கிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கஷ்டமும் இல்லை. ஸோ நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். ரொம்ப படிகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும். வயசானவா வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. மற்றபடி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் டெம்பிள். இங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது ராகுகேது ஸ்தலம். இங்கே மேலே அந்த சென்டர் ஆஃப் விமானத்தில் பார்த்தீங்கன்னா 108 சங்கில் நடு சங்கில் பாம்பு தலையும் வாலும் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வச்சு 48 நாள் அர்ச்சனை, மண்டல அர்ச்சனை பண்ணான்னா நம்ம வேண்டினது நிறைவேறும்ன்றது இந்த கோவிலோட ஒரு ஐதீகம் கூட. பாருங்களேன், அவ்வளோ வருஷத்து கோவிலோட அழகு அப்படியே மெஜஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே வந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறையா கோவில்களில் உள்ள ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க விடுறதில்ல. பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இந்த 4 பில்லருக்கு நடுவில் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுல தான் அந்த சங்கு இருக்கும். அந்த சங்கு 108 சங்கு, சென்டர் ஆஃப் த சங்கை சுற்றி தான் அந்த நாகர் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் கைடு. இவர் அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறமா நம்மளை அந்த மண்டபத்தில் உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணி நமக்கு வேணுங்கிறத ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அதில் எழுதி கொடுத்தா 48 நாள் அர்ச்சனை பண்ணுவான் நம்ம பேரில். கோவிலோட பட்டர் இவர். ஸோ எவ்ரி டைம் நமக்கு வந்தால் ரொம்ப சகாயமாக பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம். இது லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி. இது கோவில் பிரகாரம். ஸோ எவ்வளோ ஒரு ஓல்டன் டேஸ் டெம்பிள். இங்கே ஏதோ காலேஜ் பசங்களோட இது மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் க்ரௌடுப்பா. ஹொய்சாலா டெம்பிள். இது 12th century. அதோட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே இந்த ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 12th centuryயோட டெம்பிளோட ஆர்கிடெக்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் பேலூர், ஹலபேடு இங்கெல்லாம் போனீங்களா கூட இதே அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இது தான் இருக்கும். ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இங்கே
மூலவரோட கோபுரம் பின்னாடி இருக்குது. க்ரௌடு இல்லை, வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா இந்த பக்கத்தில் ஸ்கூலில் ஏதோ ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் போல இருக்கு. எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிற பேர் வழின்னு கற்றுன்னு கற்றுதுங்க. இந்த சைடு இதெல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஃபினிஷிங். அந்த காலத்துலலாம் கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லை, கிராஃபிக்ஸ் இல்லை, எவ்வளவு அழகாக அந்த ஒரு பில்லரில் உள்ள ஆர்கிடெக்டையும் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அமேசிங்காக ஒரு இதுவும் வெட்டு எவ்வளோ சின்ன சின்ன கட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லரோட ஒர்க் இதெல்லாம் செம்ம டீட்டெயில்ஸ் இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரீல்ஸ் எடுத்துன்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்று ரீல்ஸ் எடுத்துன்னு இருக்கு. நம்ம பசங்களெல்லாம் கண்டிப்பாக கூட்டின்னு வந்து இந்த கோவில்களை காமிக்கணும், இந்த ஹிஸ்ட்ரி சொல்லணும், நம்மளுடைய எவ்வளோ ஒரு வேல்யூன்றது சிஸ்டம் வேல்யூஸை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக. கோவிலோட கிணறு இது. எனக்கு அவங்க வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நடுவில் போகிறது எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. பார்க்கெலாம் விடலைன்னா கோவிலையும் விடலையாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. பொதுவாக ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எந்த டேயில் வந்தாலுமே அப்படி தான் இருக்கும். இந்த கோவிலில் வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் நம்ம போனால் காசு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா சில்லறை வச்சுக்கோங்க கையில். இந்த வியூஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது கோவிலில். இன்றைக்கி கோவிலில் அவர் பெருமாளுக்கு போட்ட மாலையை எடுத்து அவர் கிரிக்கு போட்டார். அவர் என்ன பண்ணார், நீங்கள் அவளுக்கு போடுங்கன்னு சொன்னார். கிரி எனக்கு போட்டார். அது என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி. நம்ம இப்போ கோவில் விட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். அம்மாடி, ஒரு படியுமே ரொம்ப ஹெவி, பெரிய பெரிய படியாக இருக்குது. அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிறது தான் சுக்ரீவனோட சன்னதி. நம்ம அந்த சுக்ரீவன் சன்னதிக்கு போகலாம். ஸோ இதுதான் சுக்ரீவன் சன்னதி. சுக்ரீவனுக்கு சிலை இருக்குது இந்த இடத்துல. எவ்வளோ பழைய காலத்து கோவில். ஸோ எல்லாருமே சுக்ரீவனை சேவிச்சுக்கோங்க. நாகமங்கலா கோவில் பெருமாள் சேவை ரொம்ப அமோகமாக நடந்தது இன்றைக்கி. ஸோ நாங்கள் நாகமங்கலா கோவில் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸில் ஒரு கருடன் டெம்பிள் இருக்குது. இது எங்கள் அப்பா சொன்னாப்புல. இந்த கருடன் இன்னும் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி எதுவும் தெரியல. ஸோ நாங்கள் அந்த கோவில் நோக்கி போயின்னு இருக்கோம். டைமிங் எல்லாம் எதுவும் தெரியல. ஹோப்ஃபுல்லி அதை தரிசனம் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ நான் அந்த கோவில் நோக்கி போயின்னு இருக்கேன். கருடன் டெம்பிள் பேர் வந்து வைனத்தேயா டெம்பிள். அதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.